Hello beautiful ladies and gentlemen, welcome back to my English teachers channel. If you are watching my video for the first time, don't forget to subscribe and click on the bell icon and then you will be notified the upcoming videos. Today class is very simple sentence, how to use the while and during. Okay, if you are ready, let's get start. Both are conjunction word. Okay, both are conjunction word. How to use it? Okay, during means என்னது ஒரு இது நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயமும் செய்யறது. ரெண்டுமே ஒரே சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா டூரிங்க்கு வந்து என்ன வராது, verb plus ing வராது. verb plus ing ஃபார்ம் வராது. பட் whileக்கு வந்து என்ன வரும்னா verb plus ing ஃபார்ம் வரும். ஓகேங்களா, verb plus ing ஃபார்ம் வரும். சரியா, இப்போ இந்த during என்னது while இந்த ரெண்டுமே ஒரே சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து என்ன அப்படின்னா கன்யூஸ் டென்ஸ்க்கு, கன்யூஸா இது பண்ணிட்டு இருக்கிற கன்யூஸான டென்ஸுக்கு மட்டும் நம்ம என்னது while யூஸ் பண்றோம். சரியா, இப்போ நம்ம இதை எக்ஸாம்பிளோட பார்த்தலாம், இன்னும் ஈஸியா இருக்கும். they say snacks during the show time. ஓகேங்களா, என்னது they sell snacks during the show time. ஷோ டைம்ல என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிதான். ஓகே, இப்போ வந்து என்னது ஷோ நடந்துட்டு இருக்கு, ஏற்கனவே ஷோ டயத்துல நடந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷய டயத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்நாக்ஸை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா, ஏற்கனவே அங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இங்கேயும் ஒரு விஷயம் நடக்குது. ஸோ ரெண்டுமே என்னது ஆக்ஷன்ல தான் இருக்கு, ப்ரெசன்ட்ல தான் இருக்கு. அந்த ப்ரெசென்ட்டை கனெக்ட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், டூரிங். ஓகே, ஷோ நடந்து கொண்டு இருக்கும் போது என்ன பண்ணாங்க, they sell snacks. Okay, they sell snacks. during வச்சு one more sentence நம்ம பார்க்கலாம். during the interview they asked about my studies. Okay, my studies. during the interview. Okay, என்னது இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கு, they asked about my studies. அவங்க என்ன கேட்டாங்க, என்னோட படிப்பை பத்தி கேட்டாங்க, என்னோட எஜுகேஷன் என்ன அப்படிங்கறத பத்தி கேட்டாங்க. சரியா, இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு நம்ம டூரிங் யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அப்ப இன்னொரு விஷயமும் நம்மகிட்ட கேட்கறாங்க. சரியா, அதுதான். அதாவது ஆனா இந்த சென்டென்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கும். ஓகே, இப்போ வந்து என்னது சோ டயத்துல ஸ்நாக்ஸ் வித்துக்கிட்டு இருந்தாங்க, சோ டயத்துல தான் ஸ்நாக்ஸ் வித்துக்கிட்டு இருப்பாங்க. சரியா, சோ அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கும் செகண்ட் சென்டென்ஸ்க்கும் ஒரு ரிலேட்டட் இருக்கும், ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி இன்டர்வியூல தான் உங்களுடைய ஸ்டடீஸை பத்தி கேட்பாங்க, மற்ற நேரத்துல ஸ்டடீஸை பத்தி கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டயத்துல தான் இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற டயத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா டூரிங் யூஸ் பண்ணணும். இங்க வந்து verb plus ing சென்டென்ஸ் வராதா அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு, டூரிங்ங்கிறது வந்து இங்க என்னது ing ஃபார்ம் தான். ஓகே, ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கிறதுனால நம்ம திரும்பவும் என்ன செய்ய மாட்டோம், அதே இது கன்டினியூஸா நம்ம சொல்லிட்டு இருக்க மாட்டோம். சரியா, அதனாலதான் நம்மளுக்கு இங்க டூரிங் இதுல வந்து verb plus ing வராது. ஓகே, ஆல்ரெடி என்னது டூரிங் வந்துருச்சு. சோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் while சென்டென்ஸ் பார்த்தலாம், அது இன்னும் ஈஸியா இருக்கும். he talked to me while I'm driving. He talked to me while I am driving. அவன் பேசிக்கிட்டு இருந்தான், யாருக்கிட்ட, என்கிட்ட. ஓகே, அவன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான், நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது. சரியா, இது வந்து இந்த சென்டென்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்குமான்னு கேட்டா மேக்ஸிமம் ரிலேட்டடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சம்டைம்ஸ் இருக்கலாம். இப்போ வந்து அவன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவன் பேசிக்கிட்டு இருக்கலாம், இல்ல பாட்டு கேட்கலாம், எதுனாலும் பண்ணலாம். சரிங்களா, ஆனா என்னது ரெண்டு சிச்சுவேஷனையும் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம இங்க while யூஸ் பண்றோம். அதுவும் இல்லாம நம்ம இந்த while வந்துட்டாலே என்னது verb plus ing ஃபார்ம் வந்துரும். சரிங்களா, verb plus ing ஃபார்ம் வந்துட்டாலே நம்ம while தான் போடணும். சரியா, இப்ப one more sentence. while they are playing rain started. Okay,
while they are playing rain started. அதாவது ரெயின் ஸ்டார்ட் ஆனது என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. they are playing. ஓகே, while they are playing rain started. ஓகே, அவங்க விளையாண்டு கொண்டு இருக்கும்போது என்னது, இயற்கையே என்ன செஞ்சிருச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் சரியா. அப்ப அவங்க விளையாண்டு கொண்டு இருக்கும்போது ரெயின் ஸ்டார்டட், மழை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றது. இப்போ ஒன் மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து, his mother slept. ஓகே, ஸ்லீப்போட பாஸ்ட் டென்ஸ். while he was playing. he was playing. okay, he was என்னது, his mother slept while he was playing. அவன் விளையாடி கொண்டு இருக்கும்போது அவங்க அம்மா என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. சரியா. while என்னது, during, while, இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம பார்த்தோம். இந்த ரெண்டு சென்டென்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த during, while இந்த ரெண்டு சென்டென்ஸும் நம்ம பார்த்தோம். இந்த ரெண்டு சென்டென்ஸ் எங்கெங்க யூஸ் பண்றது அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். while during வச்சு ஏதாவது சென்டென்ஸ் நீங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.